everyone. இன்னைக்கு வந்து பிஜிடிஆர்பி எஜுகேஷன் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். சார் எத்தனை கிளாஸ் எடுக்கிறாங்களோ அது நீங்க நம்ம அடுத்தடுத்து சைக்காலஜி மாதிரி நீங்க வாட்ச் பண்ணிக்கோங்க. இதுல யூனிட் வைஸ் அந்த நம்ம மெட்டீரியல் எப்படி போகுதோ அந்த மாதிரி யூனிட் வைஸா போகும். இல்லைன்னா சார் ஒரு ஏதாவது பிளான் வச்சிருப்பாரு, அந்த பிளான் படி போகும். என்ன சிலபஸ் முடிக்கிறோமோ அந்தந்த சிலபஸ்க்கு ரெஸ்பெக்டிவா எப்பயுமே நம்ம சைக்காலஜி டெஸ்ட் வச்சோம் பார்த்தீங்களா, அது மாதிரி உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும். இதுல சிலபஸும் அது நம்ம மெட்டீரியலே மென்ஷன் பண்ணியிருக்கோம், அதையும் நீங்க பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தமிழ் மீடியம் மெட்டீரியல் தமிழ் வித்தின் பிராக்கெட்ல முக்கியமான கீவேர்ட் ஃபுல்லாவே சார் வந்து இங்கிலீஷ் மீடியத்துல கொடுத்துருக்காங்க, அதையும் வாட்ச் பண்ணிக்கோங்க. பியூரா இங்கிலீஷ் மீடியம் கையில மெட்டீரியல் வச்சிருக்கிறவங்க நீங்க வந்து அந்த என்ன டைட்டில் போயிட்டு இருக்கோ அந்த டைட்டில் படி நீங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா ஸ்லைட்டா பேஜ் நம்பர் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்ன டைட்டில் போயிருக்கோ சார் அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணி சார் என்ன பேஜ் போயிட்டு இருக்கு, இல்லைன்னா நீங்க சாட் பாக்ஸ்ல வேணா அதை சாட் பண்ணலாம். சாட் பாக்ஸ் பண்ணா யாராவது தெரிஞ்சா அதை என்ன பேஜ் நம்பர் போயிட்டு இருக்கு அப்படின்னு பாருங்க. அன்மியூட் பண்ணிட்டு உங்களை திரும்ப வந்து அதை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி கிளாஸ் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி மட்டும் செய்ய வேண்டாம். அதை மட்டும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. தமிழ் மீடியம் பிளஸ் இது வந்து பைலிங்குவலா தான் ஆல்மோஸ்ட் இருக்கும். ஸோ நல்லபடியா இன்னைக்கு கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ், அதாவது எஜுகேஷன்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஏற்கனவே சில பேர் இதை வேற ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க, இருந்தாலும் திரும்ப நல்லா அட்டன் பண்ணுங்க. எப்படி சைக்காலஜியை ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணீங்களோ, பக்காவா படிச்சிங்களோ, அதே மாதிரி எஜுகேஷனும் படிக்கணும். சார் அந்த அளவுக்கு எஃபெக்ட் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மெட்டீரியல் அப்டேட் பண்ணி பிளஸ் கொஸ்டின் ஃபுல்லாவே நியூ கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. தயவுசெய்து அசால்ட்டா சப்ஜெக்ட் தெரிஞ்சா போதும் நம்மளுக்கு நம்ம ஈஸியா பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு கிடையாது. இந்த 30 மார்க் உங்க டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும். எஜுகேஷன் சைக்காலஜி ஓரளவு சைக்காலஜி நீங்க தரவா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அதே ஸ்விங்லயே வந்து நீங்க இந்த எஜுகேஷனையும் ப்ராப்பரா படிங்க. சார் சொல்றதை நல்லா கவனிங்க, டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்ப சார் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ சார். நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஓகே சார், குட் ஈவினிங் சார். யூஸ்வலா நம்ம எஜுகேஷன் ஃபர்ஸ்ட் யூனிட், செகண்ட், தேர்டு, தென் 7 and 8 சார். நீங்கள் கோர் பேப்பர் பிஎட்ல கோர் பேப்பர் படிச்சிருப்பீங்க. எஜுகேஷனல் சேலஞ்சஸ், கல்வியில் அறைகூவல் அப்படின்னு ஒரு பேப்பர் படிச்சிருப்பீங்க, கோர் பேப்பரு. நெக்ஸ்ட் ஒரு கோர் பேப்பரு எஜுகேஷனல் இன்னோவேஷன் அண்ட் டெக்னாலஜி, கல்வியில் புதுமைகள் மற்றும் தொழில்நுட்பம் அப்படின்னு கோர் பேப்பர் படிச்சிருப்பீங்க சார். நெக்ஸ்ட் சைக்காலஜியில் எஜுகேஷனல் சைக்காலஜி, கல்வி உளவியல். சப்போஸ் சில பேர் நம்ம லிங்க்ல எம்எட் படிச்சவங்க இருந்தீங்கன்னா அட்வான்ஸ்டு எஜுகேஷனல் சைக்காலஜி அப்படின்னு படிச்சிருப்போம். சில சமயங்களில் சில பேர் என்ன படிச்சிருப்பாங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. சில பேர் ஸ்பெஷல் எஜுகேஷன் அப்படின்னு படிச்சிருக்கலாம். சில பேர் பார்த்தோன்னா எஜுகேஷனல் இன்னோவேஷன் அப்படின்னு தனி ஒரு கோர் பேப்பராக படிச்சிருக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு கோர் பேப்பர் படிச்சிருக்கலாம் சார். அது டிபெண்ட் அப்ப அந்த யூனிவர்சிட்டிஸ், அந்தந்த பல்கலைக்கழகத்துக்கு கீழே படித்ததின் அடிப்படையில் இருந்திருக்கும். இப்போ பெரும்பாலும் நம்ம டிஎன்டி, தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி, அந்த பேசிஸில் படித்தவங்களுக்கு காமனாக தான் இருக்கும். அப்போ நம்ம காமன் பேசிஸில் எஜுகேஷ்னல் சேலஞ்சஸ், கல்வியில் அறைகூவல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பேசிஸில் ஃபர்ஸ்ட் யூனிட் நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஷுட் நோ வாட் ஆர் த content in the unit 1 ஆர் சிலபஸ் இந்த யூனிட் 1. நம்ம யூனிட் 1ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுனாவே மேக்ஸிமம் யூனிட் 1ல இருந்து நம்ம சர்ஃபேஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் ஆர் நாலேஜ் பேஸ்டு கொஸ்டின் அப்படின்னு பார்ப்போம். பெரும்பாலும் அறிதல் சார்ந்த வினாக்கள் எடுத்தாங்கன்னா சிலபஸ் பேஸ்டாகவே இருக்கும். லைக் அந்த கண்டென்ட்ல என்ன கண்டென்ட் அப்படின்றது அந்த ஆஸ்பெக்ட்ல பாருங்களேன். நம்ம சிலபஸ்ல ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, முன்பருவ கல்வி. இந்த முன்பருவ கல்வி அப்படின்றது இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் கம்பல்சரி எஜுகேஷன். இது ஒரு கட்டாய கல்வி இல்லை. எப்போ? பிஃபோர் த 2023, 2023க்கு முன்பு. அப்போ என்ன சார் இங்க ஒரு பாயிண்ட் நிற்குது அப்படின்னா 2024, ஆஃப்டர் 2024 இட்ஸ் கம்பல்சரி எஜுகேஷன் இன் இந்தியா. இந்த முன்பருவ கல்வி, இந்த ப்ரீ பிரைமரி எஜுகேஷன்ன்றது அட் ப்ரெசன்ட் நம்ம இந்தியாவில் என்ன இருக்குன்னாக்கா கம்பல்சரி எஜுகேஷன் இல்லை. தென் ப்ரோக்ராம் ஆஃப் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன், what are the program, anyone, what are the program related pre primary? முன்பருவ கல்வியினுடைய திட்டங்கள் என்னன்னு சொல்ல முடியுமா அல்லது செயல்முறைகள்? சார் கரும்பலகை திட்டம் அதுல வருமாங்க சார்?
Anganwadi, sir. Good, sir. Then government undertake Anganwadi, social welfare Samagara department. Shiksha, sir. Samagara Shikshaன்றது ஒன் ஆஃப் த ஸ்கீம்னோ அது ஸ்கீம். ஆனா நம்ம இப்ப என்ன கேட்கிறோம் அப்படின்னாக்கா ப்ரோக்ராம் ஆஃப் ஃப்ரீ பிரைமரி எஜுகேஷன் முன்பருவ கல்வியினுடைய செயல் திட்டம். இப்ப நீங்க இது வந்து நம்ம அண்டர்டேக் சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் சமூக நலத்துறையின் மூலமாக அது ஸ்கீம் நீங்க பார்த்துருப்பீங்க. ICDS இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அதை பேஸ் பண்ணி நமக்கு ப்ரீ பிரைமரியில அங்கன்வாடி பால்வாடி இது கவர்மெண்ட் அண்டர்டேக்கு. தென் செல்ஃப் ஃபைனான்ஸ் ப்ரைவேட் பேஸு ப்ரைவேட் செக்டார்ல பார்த்தீங்கன்னா நர்சரி எஜுகேஷன் மரியா மாண்டிச்சோரி அண்ட் கிண்டர் கோடன் யாருன்னு சொல்ல முடியுமா? ஹூ வாஸ் இன்ட்ரடியூஸ்டு கிண்டர் கோடன்? ப்ரோவெல் என்ற இந்த ஃபேமஸ்ட் எஜுகேஷனிஸ்ட் டு அட்வொகேட் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் கிண்டர் கோடன். இந்த முன்பருவ கல்வியில குழந்தை பூங்கா அப்படின்ற ஒரு பள்ளி. அதனால நம்ம ப்ரோக்ராம் ஆஃப் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன்ல கவர்மெண்ட் பேஸ்டு அண்ட் ப்ரைவேட். அப்போ ப்ரைவேட்டைசேஷன் பேஸில் இருக்கிறது நர்சரி அண்டு கிண்டர் கோடன். தென் கவர்மெண்ட்ல அங்கன்வாடி அல்லது பால்வாடி அப்படின்னு படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் நம்ம சிலபஸ்ல யூனிவர்சலைசேஷன் ஆஃப் பிரைமரி எஜுகேஷன் அனைவருக்குமான துவக்க கல்வி. இது ஆர்டிகல் 21, sir. Good, sir. Article 21A, exactly Article 21A அப்படின்னு சொன்னோம் சார். ஆர்டிகல் சரத்து 21A படி யூனிவர்சலைசேஷன் ஆஃப் பிரைமரி எஜுகேஷன் அனைவருக்கும் துவக்க கல்வி. அதை என்ன பேஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க சிலபஸ்ல, ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டின்றது சோஷியலி ஆர் கம்யூனலி ஆர் ரிலீஜியன்ஸ் இது எந்த பேசஸாக இருந்தாலும் ஆர் ஜெண்டர் பயாஸ் எது இருந்தாலும் அங்கே என்ன இருக்கணும்னா ஒரு ஈக்குவாலிட்டி ஒரு சமத்துவம் இருக்கணும் அப்படின்றது தான். அதுதான் நம்ம யூனிவர்சலைசேஷன் ஆஃப் பிரைமரி எஜுகேஷன் ஈக்குவாலிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே இருக்கலாம். தென் செகண்டரி அண்டு ஹையர் செகண்டரி எஜுகேஷன் இடைநிலை மற்றும் மேல்நிலை பள்ளி அல்லது கல்வி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ செகண்டரி எஜுகேஷன் உங்களுக்கு கிளியரா ஒரு இந்தியன் எஜுகேஷன் கமிஷன் இஸ் தேர். எனிபடி? முதலியார் கல்வி குழு. குட் சார். முதலியார் ஆர் லக்ஷ்மணசாமி முதலியார் கமிட்டி ஆர் செகண்டரி எஜுகேஷன் கமிட்டி அப்படின்னு படிச்சிருப்போம் சார். இல்லை ஃபார்மர் வைஸ் சான்சலர் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ். தென் ஹையர் செகண்டரி அப்படின்னு சொல்றோம், மேல்நிலை அப்படின்னு பார்க்குறோம். எனிவன் ஹையர் செகண்டரி then I asked two questions that kinds of committee exclusively தமிழகத்துல வந்து உருவாக்கப்பட்ட கல்விக்குழு சார். வெரி குட். மால்கம் ஆதிசேஷியா எஜுகேஷன் கமிட்டி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஹையர் செகண்டரி நம்ம தமிழ்நாட்டில் ஃப்ரம் 1978 1978 இருந்து ரீப்ளேஸ்டு பியூசி சிஸ்டம் பை 10+2+3 pattern. Then need for uniform pattern. Next need for uniform pattern அப்படின்னு கொடுத்துருக்கு. What is the uniform pattern in India? 10+2+3. நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா 10+2+3. சில சமயங்களில் நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 புதிய கல்விக் கொள்கை 2020 இப்போவும் நம்ம கவர்மெண்ட்டு இந்தியன் கவர்மெண்ட்டு பிஜேபி தான் சார் இருக்கு இல்லை? மிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தான் நம்ம இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர். 2020 ஃபார்ம் பண்ணாங்க லைக் சேர்பர்சன் ஆஃப் கஸ்தூரி ரங்கா. தென் 2024 அக்செப்டட் தட் ரெக்கமெண்டேஷன்ஸ். அந்த வகையான
பரிந்துரைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போ அப்படி இருந்தாக்கா லைக் 10 + 2 + 3 பேட்டர்ன் ரீப்ளேஸ்டு பை எனிஒன்? 5 + 3 + 3 + 3 + 3 + 5 Yes, + sir. 3 + 2 Sir, + first to 12th வரைக்கும் ஒரே ஸ்கூலா இருக்க மாதிரி மிடில் எல்லாத்தையும் எடுத்துடுற மாதிரி. நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருக்கீங்க, வெரி குட். ஆனால் அதை நம்ம என்ன பண்ணுறோம்னா பேஸ்ட் ஆன் த காம்படிட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ நம்ம காம்படிட்டிவ்க்கு அதை கன்வர்ஷன் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது என்ன சொன்னால் 5 + 3 + 3 + 4 இதுதான் சார் பேட்டர்ன். சரிங்களா? அப்போ 5 + 3 + 3 + 4 எக்ஸாம்பிள் 4 அப்படின்றது ஃப்ரம் 9th ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் 9, 10, 11, 12 சார். சப்போஸ் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னாக்கா நீங்கள் எல்லாருமே பிஜி டீச்சராக ஜாயின் பண்ணும்போது 9th, 10th, 11th, 12th கிளாஸ் ஹேண்டில் பண்ணுற மாதிரி வரலாம். மேபி தான் நான் சொல்கிறது. என்ன சார், நாங்கள் 11th, 12th மட்டும் ஹேண்டில் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம், நீங்கள் 9th, 10th சொல்கிறீங்களே அப்படின்னா லைக் நியூ எஜுகேஷன் பேட்டர்ன் சார். ஆனால் கட்டாயம் இன்னும் வித்தின் இயர்ஸில் மேக்ஸிமம் இது இம்ப்ளிமெண்ட் ஆகிடும் த்ரூஅவுட் இந்தியா முழுக்க இம்ப்ளிமெண்ட் ஆக சான்சஸ் இஸ் தேர். ஏன் அப்படின்னாக்கா லைக் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு இல்லை மோர் தென் 60% எஜுகேஷன் ரிலேட்டட் ஃபண்டு ஃப்ரம் த சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். மத்திய அரசாங்கத்தினுடைய பங்களிப்பில் தான் சார் கல்வி இயங்குது. அஸ் வெல் அஸ் த கன்கரண்ட் நம்ம எஜுகேஷன்ன்றது புதுப்பட்டியலில் இருக்கு சார். அதனால கட்டாயம் ஏற்றுக்கொண்டாகணும். வேணா ஏதாவது சம் சேஞ்சஸ் வேணா பண்ணலாமே தவிர ஜஸ்ட் சம் பார்ட் ஆஃப் ரிஃபார்ம் இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ், அந்த பரிந்துரைகளில் சில மாற்றங்களை செய்யலாமே தவிர ஆனால் எங்களுக்கு இந்த எஜுகேஷன் பாலிசியே வேண்டாம் அப்படின்னுலாம் ரிஜெக்ட் பண்ண முடியாது சார். சரிங்களா? சில பேர் பொலிட்டிக்கல் ரிலேட்டடில் தவறாக பேசுகிறாங்க, பண்ணவே முடியாது, நெவர். இது இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்புப்படி கன்கரண்ட்ல இருக்கு அப்படின்றது தான். தென் இப்போ பாருங்க, இதுவரை நமக்கு சிலபஸ்ல என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா ப்ரீ பிரைமரி முன்பருவ கல்வி, அதுக்கடுத்து துவக்க கல்வி ஆரம்ப கல்வி, அடுத்து இடைநிலை மேல்நிலை, இது பள்ளி கல்வித்துறையில இருக்கக்கூடியதை அவங்க கொண்டு வந்துட்டாங்க சார். நெக்ஸ்ட் இதே பேஸ்ல நான் ஃபார்மல் அண்ட் அடல்ட் எஜுகேஷன். அப்போ இதுவரை பார்த்தது என்ன சார் அப்படின்னா ஃபார்மல் எஜுகேஷன். அப்போ வாட் ஆர் த ஃபார்மல் எஜுகேஷன்? ப்ரீ பிரைமரி, பிரைமரி, செகண்டரி அண்ட் ஹையர் செகண்டரி. தட்ஸ் ஆல். ஒரு ஹோலிஸ்டிக் நாலேஜ் அபவுட் த ஃபார்மல் எஜுகேஷன். முறையான கல்வி அப்படின்னு சொல்லும்போது சிஸ்டமேட்டிக்காக குழந்தைங்க என்ன பண்ணுவோம்னா சீக்வன்சியல் ஆர்டர் ஃப்ரம் த ப்ரீ பிரைமரி டு ஹையர் செகண்டரி, அந்த முன்பருவ கல்வியிலிருந்து மேல்நிலை கல்வி வரை குழந்தைங்க படிப்பாங்க. சப்போஸ் இதில் யாராச்சும் ஸ்டாக்னேஷன் ஆர் ட்ராப் அவுட் ஃப்ரம் த ஸ்கூல் எஜுகேஷன் ஆர் ஃபார்மல் எஜுகேஷன் சிஸ்டம் இன் ஸ்கூல், அதில் வரவங்க நான் ஃபார்மலில் என்ட்ரி ஆகுறாங்க சார். நான் ஃபார்மல் முறைச்சாரா கல்வி. அப்போ முறைச்சாரா கல்வி என்ன ஏஜாக இருக்கலாம்? நான் ஃபார்மல் எஜுகேஷன் அண்ட் அடல்ட் எஜுகேஷன் இந்த ஏஜ் ஆஃப் above 18 sir. above 18. Above 15 sir. நீங்க Sir, above 14 sir, 35 above 14. above 35 35. ஓகே above சார், குட் 15 குட் சார். நிறைய பேர் நிறைய விஷயத்த சொன்னீங்க. அதுலேருந்து நம்ம ஏற்கனவே சொன்னது அதான் சார். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேஸ்ட் ஆன் த மல்டிபிள் சாய்ஸ், நம்ம இந்த எப்படி இந்த சாய்ஸ்க்கு அவங்க கொஸ்டின் ஆன்சரை ஃபைன் பண்ணலாம் அப்படின்றது தான். அப்படி பண்ணும்போது 15 to 35 சார். இல்லை நம்ம லிங்க்ல நிறைய டீச்சர்ஸுங்க 15 சொல்லியிருந்தீங்க, 35 சொல்லியிருந்தீங்க. இல்லை அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 15 to 35 இது நம்ம த்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் சார். இட்ஸ் நாட் மெமரி. இது நம்ம மெமரி பண்ணதில்லை, அண்டர்ஸ்டாண்டிங் தான். என்ன அப்படின்னா லைக் பிரைமரி எஜுகேஷன் அப்படின்றது 6 to 14 சார், 6லேருந்து 14 அப்படின்னு படிச்சிருக்கோம். அப்போ பிரைமரி முடிச்சிட்டோன்னே செகண்டரி, அப்போ செகண்டரியிலேருந்து நான் ஃபார்மல் போகலாம் குழந்தைங்க விருப்பப்பட்டா. அதனால நம்ம என்ன சொல்லிட்டோம் அப்படின்னாக்கா 15 to 35 அப்படின்ட்டு நம்ம இந்தியன் எஜுகேஷன் லைக் ஃப்ரேம் தட் ரூல், அது சில விதிமுறைகளின் அடிப்படையில் உருவாக்கியிருக்கு. அதனால நான் ஃபார்மல் அண்ட் அடல்ட் எஜுகேஷன்.
நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குன்னா ஃபங்க்ஷனல் லிட்ரஸி ப்ரோக்ராம். ஃபங்க்ஷனல் லிட்ரஸி ப்ரோக்ராம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதனால நம்ம வேர்ல்டு லிட்ரஸி டே அப்படின்னு கேட்டாக்கா நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். செப்டம்பர் 8, இது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். செப்டம்பர் 8ன்றது வேர்ல்டு லிட்ரஸி டே அப்படின்றாங்க. செப்டம்பர் 8. தென் ப்ரோக்ராம் ஃபார் ஒர்க்கர்ஸ், வேலை செய்கிறவங்களுக்கு என்னெல்லாம் கல்வி சார்ந்த ஒர்க்கர்ஸ் இன் இண்டஸ்ட்ரி, தொழிற்சாலையில் வேலை செய்பவர்களுக்கு என்ன செயல் திட்டங்கள் இருக்கு. தென் ப்ரோக்ராம் ஃபார் ட்ராப் அவுட்ஸ், பள்ளியை விட்டு நீங்கிய குழந்தைகளுக்கு என்ன செயல் திட்டங்கள். தென் ரோல் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் இன் நான் ஃபார்மல் எஜுகேஷன், கல்வி நிறுவனங்கள், முறைச்சாரா கல்வியில் கல்வி நிறுவனங்களின் பங்கு அப்படின்னு பார்க்கும். இல்லை நம்ம பார்ட்னர் சார் ஃபார்மல் மட்டும்தான் தருவேன், நான் ஃபார்மல் தரமாட்டேன் அப்படின்லாம் இல்லை சார். ஏன் அப்படின்னாக்கா டு ரீச் 10% ஆஃப் எஜுகேஷன் இன் இந்தியா, நம்ம இந்தியாவை வந்து 100% கல்வி அறிவு பெற்றவர்களாக மாற்றணும் அப்படின்னா கட்டாயம் அதில் ரோல் என்ன இருக்கு, நான் ஃபார்மலும் உண்டு சார். அந்த நான் ஃபார்மலில் பாருங்களேன், ஓப்பன் ஸ்கூல் சார். எனிபடி வாட் இஸ் த நேம் ஆஃப் ஓப்பன் ஸ்கூல் இன் இந்தியா? நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய திறந்த நிலை பள்ளியின் பெயர் சொல்ல முடியுமா? இந்திரா காந்தி யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டி சார். இந்திரா காந்தி யூஸ்வலா நம்ம ஸ்கூல்னு கேட்கிறோம், நீங்க காலேஜ் சொல்றீங்களே. இல்ல வெரி குட் சார். NIOS, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓபன் ஸ்கூலிங், NIOS. ஏன்னா இப்போதான் இதுதான் சார் நம்ம மைண்ட்ல எப்படி தெரியுமா ஆகும், நீங்க கொஸ்டின்ஸை ரீட் பண்ணும்போது உங்க மைண்ட்ல ப்ரீவியஸ் நாலேஜஸ் தான். இல்லை எப்போதும் நம்ம ஜுவாலஜின்றதால வி ஷுட் நோ ஆல் த ப்ராசஸிங் இந்த பிரைன். நம்ம மூளையில என்னெல்லாம் ப்ராசஸ் நடக்குதுன்றது நமக்கு தெரியும். அப்போ அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது கட்டாயம் நமக்கு மேக்சிமம் பர்செப்ஷன்ன்றது பேஸ்ட் ஆன் த ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம புலன்காட்சி என்பது நம்ம கடந்த கால அனுபவங்கள் சார். இல்லை அப்போ அந்த அனுபவம் அப்படின்னு சொல்லும்போது கொஸ்டின்ஸை ரீட் பண்ணோடனே டக்குன்னு ஒரு ஆன்சரை கிளிக் பண்ணோம் சார். அப்போ கொஸ்டின்ஸை மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா கட்டாயம் என்னவா இருக்கும்னா ஆன்சர் ராங்காக தான் சார் இருக்கும். இப்போ நம்ம டக்குன்னு ஆப்ஷன் ஏவில் இக்னோன்னு போட்டிருப்பாங்க சார், ஆப்ஷன் பியில் NIOSன்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம செகண்ட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் கூட பார்க்க மாட்டோம் சார். அப்படியே பார்க்காம இப்போ சி ஆப்ஷனில் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டின்னு இருக்கலாம். தென் டி ஆப்ஷனில் விமன்ஸ் ஓப்பன் யூனிவர்சிட்டி அப்படின்னு இருக்கலாம். அப்படி இருக்கும்போது ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணாலும் ராங் தான், ஆப்ஷன் சியாக இருந்தாலும் சரி ராங் தான், ஆப்ஷன் பியாக இருந்தாலும் ராங் தான். ஏன்னாக்கா இந்த மூன்றுமே ரிலேட்டட் வித் ஹையர் எஜுகேஷன். ஆனால் இங்கே கொஸ்டின்ஸ் என்னென்னா சார், நமக்கு ஸ்கூல் எஜுகேஷன் தான் கேட்டது, இல்லை பள்ளி கல்வி. அதனால அந்த பள்ளி கல்வியோடு பார்க்கும்போது ஏன்னா சிலபஸாக தான் கொடுத்துருக்கு ஓப்பன் ஸ்கூல். அடுத்துதான் நெக்ஸ்ட் தான் நம்ம சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஓப்பன் யூனிவர்சிட்டி, இல்லை திறந்த நிலை பல்கலைக்கழகம். இப்போதான் நீங்க இக்னோ அப்படின்னு வரீங்க சார். அப்போ இக்னோ அப்படின்ற பேசிஸ். நெக்ஸ்ட் குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன். கல்வியில வந்து தரமும் இருக்கணும், அதிகபட்சங்களுடைய எண்ணிக்கையும் இருக்கணும் சார். குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன். நெக்ஸ்ட் ஸ்டேட் அண்ட் நேஷனல் லெவல், மாநில மற்றும் தேசிய அளவில் குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி பேசிஸ். தென் அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட், ரெண்டு பேரும் பாருங்களேன், ஒன்று வேலையின்மை, இன்னொன்று வேலை படிப்புக்கேற்ற வேலையின்மை. இல்லை பிஇ படிச்சுட்டு 4th குரூப்ல ஒர்க் பண்ணாருன்னா அதை நம்ம அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்குவோம். PhD முடிச்சவர் ஸ்கூல் எஜுகேஷன்ல ஒர்க் பண்ணாருன்னா அதை நம்ம அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஆனால் இதெல்லாம் நம்ம கவர்மெண்ட் கிட்ட எதையும் பண்ண முடியாது, எதையும் சொல்லவும் முடியாது. ஏன் இது மாதிரி ஓவர் குவாலிஃபிகேஷன் இருக்கு. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங், அதனால இங்க நம்ம அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். தென் சிலபஸ்ல டீலிங்கிங் எம்ப்ளாய்மெண்ட் ஃப்ரம் டிகிரிஸ், பட்டங்களிலிருந்து வேலை வாய்ப்பை பிரித்தல், பட்டங்களிலிருந்து வேலை வாய்ப்பை பிரித்தல். அதனால இந்த ஸ்கீம் படி தான் என்னாச்சு சார் அப்படின்னா,
10th குவாலிஃபிகேஷன் கிரேட் 4ல் இருக்கிறது எல்லாமே 10th குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டோம். தென் குரூப் 2 குரூப் 1 அது எல்லாமே பேஸ்டு ஆன் டிகிரி, எனி டிகிரி, ஏதாவது ஒரு பட்டம் இருந்தால் போதும் சார். எம்எஸ்சி படிக்கணும்னோ மாஸ்டர் டிகிரி இல்லை டாக்டரேட் பண்ணணும்னோ அவசியம் இல்லை. அப்போ இதை டீலிங்கிங் எம்ப்ளாய்மெண்ட் ஃப்ரம் டிகிரிஸ், வேலையிலிருந்து பட்டங்களை என்ன பண்ணாங்கன்னா பிரிச்சாங்க சார். இப்போ எம்ஃபில் படிக்கிறதெல்லாம் வேலை வாங்குறதுக்கு இல்லை, பிஹெச்டி படிக்கிறதெல்லாம் வேலை வாங்குறதுக்கு இல்லை அப்படின்றத நம்ம தான் புரியணும். வேலை வாங்குறதுன்றது ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறாருன்னா ஒரு எம்எஸ்சி எம்இ அவ்வளோதான். அப்போ பிஹெச்டின்றது என்ன சார் அப்படின்னாக்கா, பிஹெச்டின்றது நம்ம ஓன் இன்ட்ரெஸ்ட்ல ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஏரியாவை, அந்த ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணி அதில் நம்ம தீசிஸ் சப்மிட் பண்ணுறோம். ஒரு ரிசர்ச் ஸ்காலராக நம்ம ஐடென்டிட்டி நம்மளுடைய அடையாளப்படுத்திக்கிறோம் சார், வேற ஒன்றும் இல்லை. சரி சார், நெக்ஸ்ட்டு ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, திறன் மேம்பாடு. அப்போ ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் என்னெல்லாம் பேசிஸ் இன் இந்தியன் எஜுகேஷன். தென் ஒகேஷ்னல் ஸ்கில்லு, அது தொழில் சார்ந்த ஒரு திறன்கள், ஒகேஷ்னல் ஸ்கில் ஓரியன்டேஷன். தென் மேன் பவர் பிளானிங் அண்ட் எஜுகேஷன். ஏன் சார் மேன் பவர் பிளானிங் அண்ட் எஜுகேஷன்னா, லைக் இந்தியா பாப்புலேஷனில் பார்க்கும்போது செகண்டாக இருந்து அட் ப்ரெசென்ட் ஃபர்ஸ்டாக மாறிடுச்சு, அதுதான். தென் பிரைன் ட்ரைன், மூளை வடிந்தோடுதல் அப்படின்னு தமிழ் கொடுத்துவாங்க. அப்படின்னா என்ன சார்னாக்கா, நம்ம இந்தியாவில் என்ஐடி ஐஐடியில் ஸ்டடி பண்ணியிருப்பாங்க, அவங்க ஒர்க் பண்ணுறது எங்கே சார்னா அப்ராடில் ஒர்க் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் பிரைன் ட்ரைன் இல்லை. நம்ம இந்தியாவில் படிச்சுட்டு இந்தியன் சிட்டிசனாக இருப்பாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் சொல்லக்கூடிய என்ஐடி ஐஐடியில் படித்த குழந்தைங்க ஜாப்பு மட்டும் ஃபாரினில் போயிட்டு ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கு பல ரீசன் இருக்குது. லைக் அந்த ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எங்களுக்கு இந்தியாவில் அந்த அளவுக்கு சேலரி இல்லை அப்படின்னு ஒரு டிமாண்டு பண்ணலாம். அப்போ நம்ம இந்தியா மேலேயும் ஒரு மைனஸ் இருக்குது. அவங்க ஸ்டடீஸ்க்கு தகுந்தவாறு அவங்க ஸ்கில்டு பேஸில் சேலரி தரலை, அதனால அவங்க அப்ராட் போயிருக்கலாம். இது மாதிரி ரெண்டு சைடுமே போத் ஆஃப். தென் ஸ்பெஷல் ப்ராப்ளம் ஆஃப் ரூரல் அண்டு ட்ரைபல் பீப்புள், கிராமப்புற மற்றும் அந்த கிராமப்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நலிவடைந்த பிரிவினர்களிடையே காணப்படக்கூடிய சிக்கல்கள் என்ன, அதுவும் குறிப்பிட்டு சொல்லணுமா அந்த ஸ்பெஷல் ப்ராப்ளம், ஏதாவது சிறப்பு வாய்ந்த குறைகள் இருக்கா அப்படின்னாக்கா பெரும்பாலும் என்னென்னா பேசிக் நீட்ஸ், அடிப்படை அல்லது ஆதார தேவைகள் இல்லை அப்படின்றதான். தென் இல்லிட்ரஸி அண்ட் பாவர்ட்டி ரெண்டும் பாருங்களேன், சேம் லைக் லிங்கிங் வேர்டாக கொடுத்துட்டாங்க. இல்லிட்ரஸி பாவர்ட்டி லீட்ஸ் டு இல்லிட்ரஸி ஆர் இல்லிட்ரஸி லீட் டு பாவர்ட்டி இல்லை. கல்வி அறிவியின்மை என்பது வறுமையை உருவாக்குச்சா அல்ல வறுமையானது கல்வி அறிவியின்மையை உருவாக்குச்சா? சார் டிபேட்ஸ்னும் இது ஒரு விவாதம் தான் இன்றளவும். தென் எஜுகேஷன் ஆஃப் poverty through education, eradication of poverty through education. அப்போ இதுல இந்த அடுத்த பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன சார்னாக்கா, வறுமையை ஒழிக்கிறதுன்றது கல்வி. அப்போ இதுதான் சார் ஃபர்ஸ்ட் யூனிட். நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல சிலபஸ்ல இதுதான் இருக்கு. நம்ம ஈச் அண்ட் எவ்ரி சாப்டர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா மூவ் பண்ணலாம். அதுல ஃபர்ஸ்ட் சாப்டர் ப்ரீ பிரைமரி, செகண்ட் சாப்டர் primary, third chapter secondary and higher secondary, then fourth chapter need for uniform pattern, then fifth chapter non formal. இப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிடலாம் சார். இந்த ஆஸ்பெக்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கோம் பாருங்க, எஜுகேஷன் இன் இந்தியா அப்படின்றது தான் லைக் டைட்டில் ஆஃப் த சிலபஸ். இந்த சிலபஸினுடைய டைட்டிலே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னாக்கா கல்வியில் இந்தியா ஆர் எஜுகேஷன் இன் இந்தியா. அதனால பிராக்கெட்ல என்ன பண்ணிட்டோம்னா, அக்கார்டிங் டு ஆர்டிகல் 21A எஜுகேஷன் இஸ் எ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இந்திய கல்வியானது அனைவருக்கும் அடிப்படை உரிமையாக, கல்வி என்பது அடிப்படை உரிமையாக சரத்து 21A ஆனது குறிப்பிடுது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து நம்ம எஜுகேஷன்ல உலகின் மிக பழமையான பல்கலைக்கழகம், ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலந்தா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். தென்
மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பயிற்று மொழி. நாலந்தா யூனிவர்சிட்டியினுடைய மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பாலி லாங்குவேஜ். அப்போ வாட் இஸ் எஜுகேஷன் அப்படின்னு அடுத்து ஒரு மூவ் பண்றோம். எஜுகேஷன், இந்த எஜுகேஷன் என்ற வேர்டு டெரைவ் ஃப்ரம் லத்தீன். இது வந்து லத்தீன் என்ற லத்தீன் சொல்லில தான் வந்தது. அப்போ அந்த லத்தீன் சொல்லி என்ன சார்னா எஜுகேர் ஆர் எஜுகேட்டம் அப்படின்னு சொல்லுவோம். எஜுகேட்டம் which is the meaning of educare? To bring up or to bring forth. To bring up or to bring forth. உள்ளார்ந்த ஆற்றலை வெளிக்கொணர்தல் அல்லது உள்ளார்ந்த ஆற்றலை வெளிப்படுத்தல் அப்படின்னு சார். இல்லை, உள்ளார்ந்த ஆற்றலை வெளிக்கொணர்தல். டு பிரிங் அப் ஆர் டு பிரிங் ஃபோர்த். அது மட்டும் நம்ம அந்த மெட்டீரியல்ல டைப்பிங்ல மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எஜுகார்னு இருக்குல்ல சார், அங்க டு பிரிங் அப், தமிழ்ல உள்ளார்ந்த ஆற்றலை வெளிப்படுத்தல். அப்பனா என்ன? we have abilities, then how to projection innate ability through the education. நம்ம கல்வியின் மூலமாக உள்ள இருக்கக்கூடிய திறன்களை எப்படி வந்து முதன்மைப்படுத்துறது அல்லது வெளிப்படுத்துறது அப்படின்றதான் நம்ம பார்க்க போறோம் சார். சரியா? அதுதான் கல்வி. அப்போ நம்ம ஒரு this is the introduction about Indian or education in India. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன், தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் ஸ்கூல் எஜுகேஷன் வரும் சார். இதுதான் சிலபஸ். ஸ்கூல் எஜுகேஷன், பள்ளி கல்வி, ஸ்கூல் எஜுகேஷன். பெரும்பாலான மத்திய மற்றும் மாநில கல்வி வாரியங்கள் 10+2+3 என்ற ஒரே மாதிரியான கல்வி முறையை பின்பற்றுகின்றனர். ஸ்டேட்டா இருந்தாலும் சரி, சென்ட்ரலா இருந்தாலும் யூனிவர்சல் பேட்டர்ன் 10+2+3. எக்ஸாம்பிள் CBSE, Central Board of Secondary Education. Then Secondary Education Board in Tamil Nadu, TN Secondary Education Board, TN Higher Secondary Education Board. இந்த போர்டா எடுத்தாலும் பேட்டர்ன் 10+2+3. தென் ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்றது 10 years, 10 ஆண்டுகள். ஸ்கூல் எஜுகேஷன்ன்றது 10 ஆண்டுகள். 5+5. தென் அடுத்த 2 ஆண்டுகள் இளநிலை கல்லூரி, ஜூனியர் காலேஜ். கர்நாடகாலாம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஜூனியர் காலேஜ்னு சொல்லுவாங்க சார். நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்றோம்னா +1+2. அடுத்து 3 years, 3 ஆண்டுகள் பேச்சுலர் டிகிரி, இளம் கலை பட்டம். தென் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இந்த இடம் கொஸ்டின்ஸ் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. என்ன சார்னாக்கா 10+2+3 பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷன் ஃபார்ம்டு பை அப்படின்னு கேட்டு ஆப்ஷன் ஏவில் சார்ஜென்ட் ரிப்போர்ட், பியில் யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன், சியில் செகண்டரி எஜுகேஷன் கமிஷன், டியில் கோத்தாரி எஜுகேஷன் கமிஷன். என்ன சார் ஆன்சரா இருக்கலாம்? கோத்தாரி எஜுகேஷன் சார். குட் சார். கோத்தாரி எஜுகேஷன் கமிஷன் அப்படின்றது கரெக்ட். ஆர் இந்தியன் எஜுகேஷன் கமிஷன், இந்திய கல்வி குழு அப்படின்னாலும் கோத்தாரி எஜுகேஷன் கமிஷன்னாலும் சில சமயங்களில் ஒரு இயர் கொஸ்டின்ல அந்த நேம் ஆஃப் த கமிட்டி இல்லை சில கொஸ்டின் பேப்பரை பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த இயர்ஸ் 1964 to 66, 1964 to 66. தென் பாலிசி. என்ன சார் பாலிசி இன் 1964 to 66? தேசிய கல்விக் கொள்கை, நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 1986. இடைநிலை கல்வியில் சுற்றுப்புற விழிப்புணர்வு, அறிவியல், தொழில்நுட்ப கல்வி மற்றும் யோகா போன்றவற்றுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டது.
தென் குறிப்பிடத்தக்க புதிய அம்சம் என்னவென்றால் எஸ்எஸ்ஏ என்ற திட்டமானது இடைநிலை கல்விக்கு ஆர்எம்எஸ்ஏ என்ற பெயரில் விரிவுபடுத்தப்பட்டது. அப்போ எஸ்எஸ்ஏ எதனோடு தொடர்பு இருக்கு? ஆப்ஷன் ஏ துவக்க கல்வி, ஆப்ஷன் பி இடைநிலை கல்வி, ஆப்ஷன் சி மேல்நிலை கல்வி, ஆப்ஷன் டி உயர்கல்வி. துவக்க கல்வி. இடைநிலை கல்வி sir. சாரு துவக்க கல்வின்றாரு, நீங்களாம் இடைநிலை கல்வின்றீங்க. இப்ப நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, சார் சொன்னதுதான் சொல்ல போறேன். சார் சொன்னது கரெக்ட் சார். ஆரம்ப கல்வி அல்லது துவக்க கல்வி அல்லது பிரைமரி எஜுகேஷன் சார். இங்கிலீஷ்ல பிரைமரி எஜுகேஷன் சொல்லுவோம். எஸ்எஸ்சி ஃபோக்கஸிங் ஆன் ஆர் ஃபோக்கஸ்டு ஆன் பிரைமரி எஜுகேஷன். நெக்ஸ்ட் ஆர்எம்எஸ்சின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் சார் இடைநிலை. ஏன்னா நீங்க எப்படி பார்த்துட்டீங்கன்னா எஸ்எஸ்ஏ என்ற திட்டமானது இடைநிலை கல்வி ஆர்எம்எஸ்ஏ என்ற பெயரில் விரிவுபடுத்தப்பட்டதுன்னு சொன்னாங்களே வழிய எஸ்எஸ்ஏ ஆனது இடைநிலை கல்வி இல்லை. நான் அதனால தான் இந்த இடம் கொஸ்டின் கேட்டேன். என்ன சப்போஸ் நீங்க மெட்டீரியல் பார்ப்பீங்க, அப்போ இப்போ நீங்க சொன்ன ஆன்சரே தான், இடைநிலை கல்வினா எஸ்எஸ்ஏ சூஸ் பண்ணிட கூடாது, தவறா இல்லை? ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட் நவ்? Yes sir. என்ன தெரியுங்களா சார், எஸ்எஸ்சி அப்படின்றது ஃபார் பிரைமரி துவக்க கல்விக்கு ஏற்படுத்தப்பட்ட ஸ்கீம் எஸ்எஸ்ஏ சார். ஆர்எம்எஸ்ஏன்றது இடைநிலை கல்வி. அதுக்கடுத்து ஆர்யூஎஸ்ஏ அப்படின்னு சொல்லுவோம், ராஷ்டிரிய உத்தாச்சார் ஷிஷா அபியான் உயர்கல்வி சார். அவ்வளவுதான். இந்த மூணுல இருந்து ஒரு கொஸ்டின் இருக்கலாம் சார். ரொம்ப சிம்பிள். எஜுகேஷனை பொறுத்தளவு ரொம்ப ஈஸியா மார்க் வாங்கக்கூடிய இடம் சார். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸே தேவையில்லை. ஆனா அந்த இடம் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. அதில் நம்ம மேஜரில் என்விரான்மெண்டல் எஜுகேஷனில் சாரி என்விரான்மெண்டல் சயின்ஸில் கேட்கக்கூடிய 15 கொஷின் இல்லைன்னா 10 மினிமம் 10 மேக்ஸிமம் 15 கேட்டாங்கன்னு வச்சுக்கலாம், ஒரே கொஷின் கூட மிஸ் பண்ணக்கூடாது. அது மாதிரி சார் இல்லை, சில ஏரியா வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த ஆஸ்பெக்டில் அழகாக நீங்கள் அந்த எஸ்எஸ்சி ஆர்எம்எஸ்சி ஆர்யூஎஸ்சி சர்வ சிக்ஷா அபியான்னு சொல்லுங்கள் சார். RUSC அப்ரிவேஷன் சொல்லுங்க சார். நம்ம இதுக்கப்புறம் டீட்டெயிலா பார்க்க போறோம். என்னன்னா ராஷ்டிரிய உத்தாச்சார் ஷிஷா அபியான் எஸ்ஏ வந்து சார் அது எந்த இயர்ல ஸ்டார்ட் பண்ணாங்க சார்? 2019. ஆனா நம்ம அது டீட்டெயிலா ஐ திங்க் யூனிட் 8 பார்ப்போம் சார். இதுல இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சமக்ரா சிக்ஷான்னு சொல்லிட்டு 2019 ஆரம்பிச்சிருக்காங்க சார். எஸ்எஸ்ஏவும் ஆர்எம்எஸ்ஏவும் போத் ஆர், அதாவது ரெண்டையும் ஜாயின் பண்ணி சமக்ரா சிக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த 1 to 12th வரைக்கும் இந்த ஸ்கீம் போயிட்டு இருக்கு சார். இல்ல நம்ம சமகரா சிக்ஷான்றது எஸ்எஸ்சிஏவும் ஆர்எம்எஸ்சிஏவும் மெர்ஜிலாம் கிடையாது சார். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சமகரா சிக்ஷா வந்து அடுத்து ஃபண்டு ரிலீஸ் பண்றதுக்காக அவுடேட்டட். இப்போ எஸ்எஸ்சின்றது கம்ப்ளீட்டா அந்த ஸ்கீம் கம்ப்ளீட்டடு, அதே மாதிரி ஆர்எம்எஸ்சியும் கம்ப்ளீட்டடு. வாட் அபவுட் நெக்ஸ்ட் அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா சமகரா அப்படின்னு கொண்டு வராங்களே தவிர மற்றபடி அந்த பிளான் ரெண்டும் மெர்ஜிலாம் கிடையாது சார். சமகரான்றது உள்ளடக்கிய கல்வி இன்க்ளூசிவ் எஜுகேஷனை ரிலேட் பண்ணுவாங்க. அதுதான் நம்ம சமகராவை பார்க்குறோம். இப்போ நம்ம எஸ்எஸ்சி ஆர்எம்எஸ்சி ஆர்யூஎஸ்சி அந்த இடம் கொஸ்டின்ஸ் இருக்கலாம் சார். நெக்ஸ்ட் கரிக்குலம். என்ன கரிக்குலம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 10 மற்றும் 12ஆம் வகுப்பின் இறுதியில் பொது தேர்வு வைத்து சான்றிதழ் வழங்குவது உள்ளிட்ட பணிகளை கல்வி வாரியங்கள் கவனித்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்றாங்க. அது ஸ்டாட்டரி பாடிஸ் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. அவங்க இப்போ நம்ம செகண்டரி எஜுகேஷன் போர்டு, ஹையர் செகண்டரி எஜுகேஷன் போர்டு அப்படின்னு 2 போர்டு இருக்கு. அந்த போர்டு பயன்படுத்திக்கிறாங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் சிபிஎஸ்சி போர்டு இருக்கு சார். அந்த சிபிஎஸ்சி போர்டு அப்படின்னு சொல்லும்போது ஆல் இண்டியா செகண்டரி ஸ்கூல் எஜுகேஷன் ஏஐஎஸ்எஸ்சி என்ற போர்டு. நம்ம தமிழ்நாட்டில் செகண்டரி எஜுகேஷன் போர்டு, ஹையர் செகண்டரி எஜுகேஷன் போர்டு. நீங்கள் 10th மார்க் ஷீட்டு 12th மார்க் ஷீட்டு சார். அந்த மார்க் ஷீட்ல மேல டாப்ல போட்டிருக்கோம், கவனிச்சிருங்க, அதுதான் சார். அப்போ தென் ஸ்கூல் எஜுகேஷன் போர்டில் என்சிஇஆர்டி ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டட் தான் நம்ம நோட்ஸு. அதனால நம்ம என்சிஆர்டி ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம் சார்.
இப்போ என்சிஆர்டி அப்படின்னாக்கா ஃபார்ம்டு இயர் அப்படின்னும் போது நமக்கு தெரியும். என்ன சார் இயர் என்சிஆர்டி? சார் 1960 sir. 60 sir. 1961 சார். 1961. 61. குட். என்ன சார் இயர் அப்படின்னா 1961 சார். 1961 கரெக்ட். நீங்க வேணா எப்படி வேணா நினைவு வச்சீங்கன்னா NCE6T 6 போட்டுங்க. டீய 1 மாதிரி தானே சார் இருக்கும் மேல அந்த கோடு லைட்டா குறைச்சிட்டிங்கன்னா. அதனால 1961 1961 NC6T அப்படின்னு. ஏன்னா நமக்கு ஒரு கன்ஃபியூஸ்டு இருந்தது இல்லை, 1960 ஆர் 1961 ஆர் 1963. நம்ம ஸ்லைட்லி டிஃபர் ஆச்சுன்னா கூட கட்டாயம் அது இல்லை சார் 61க்கு ஆன்சருன்றீங்களே, ஏன் ஒரே வருஷம் தானே சார் 60க்கும் ஒரு மார்க் கொடுக்கலாம், அப்படிலாம் பண்ண முடியாது இல்லை. இது இந்த பேட்டர்ன்லாம் எப்போ முடிஞ்சு போச்சு அப்படின்னா பிஃபோர் 20 years பேக், 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வேல்யூவேஷனே வேற சார். சயின்ஸாக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் ஹிஸ்ட்ரியாக இருந்தாலும் ஒரு குழந்தை வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் அந்த குழந்தை எழுதியிருப்பான். எக்ஸாம்பிளாக சொல்கிற பாருங்களேன், கம்பராமாயணத்தில் இருந்து கொஸ்டின்ஸு குழந்தை என்ன பண்ணிட்டான் அப்படின்னா சிலப்பதிகாரத்தை பற்றி எழுதியிருக்கான். இப்போ இருக்கக்கூடிய எவால்யூஷன் பேட்டர்னில் நம்ம என்ன பண்ணுவோம், அடிச்சுட்டு 0 போடுவோம் சார். ஆனால் 20 வருஷத்துக்கு முன்னாடி எவால்யூஷன் பேட்டர்லாம் என்ன தெரியுங்களா, அந்த கேள்வி கேட்டோம் அவனுக்கு அது தெரியல, ஆனால் இந்த கேள்வி எழுதியிருக்கான், கரெக்டாக எழுதியிருக்கிறான் அப்படின்னு மார்க் போடுவாங்க. எந்த பேட்டர்ன் பெட்டர்ன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்ப சொல்றீங்களா அந்த பேட்டர்ன் பெட்டரா இருக்கு சார். இப்போ நம்ம 0 போடுறோம் இந்த பேட்டர்னு இல்ல, சார் மார்க் கொடுக்கணும் சார், மார்க் கொடுக்கணும். அதுதான் இப்போ அப்ப இருந்து எவால்யூஷன் பேட்டர்னுக்கும் இப்ப இருக்கக்கூடிய எவால்யூஷன் பேட்டர்னுக்கும் டோட்டலி டிஃபரன்ஸ். கேள்விக்கு மட்டும்தான் பதில். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம போர்டு எக்ஸாம்ல கூட டிஎன்ஏ பத்தி கேட்டிருக்கு அப்படின்னா கொஸ்டின்ஸ், குழந்தை வந்து ஆர்என்ஏ பத்தி எழுதியிருந்தாங்கன்னா கண்டிப்பா 0 தான் சார் போடுவாங்களே. ஏன் 0 போடுறாங்க அப்படின்னு கேட்கவும் முடியாது, திருத்துறவங்களும் ஏன் போட்டேன்னு தெரியாது, கேட்குறவங்களுக்கும் ஏன் கேட்குறோன்னு தெரியாது. இப்போ இது மாதிரியான பேட்டர்னா எஜுகேஷன் மாறிடுச்சு இல்லை. சரிங்க சார், எனிவே அது ஒரு பக்கம் போட்டோம். நம்ம சிலபஸ்க்கு வந்துடுவோம். என்சிஆர்டி இப்போ கட்டாயம் உங்களுக்கு என்சிஆர்டி இனிமேல் வருஷம் அந்த இந்த கன்ஃபியூஸ்டு வராதுன்னு நினைக்கிறேன். எங்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ ஒரு டிப்ஸாக நீங்கள் நினைவு வச்சுக்கங்க, இதுனா அப்படி இருந்தா அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் என்ஓஎஸ்ஆ மாத்திட்டாங்களா சார்? எதை மாத்திட்டாங்க? என்ஐஓஎஸ் சார், ஸ்கூல் எஜுகேஷன் இருக்குதுங்களா சார், அத என்ஓஎஸ்ஆ மாத்திட்டாங்களா? என்ஓஎஸ் மாத்திட்டாங்க, அது எனக்கு புரியல. நீங்க ஸ்கூல் எஜுகேஷன் சொன்னீங்களா சார்? அது ஓபன் ஸ்கூல். அதுதான் நம்ம யூஸ்வலா ஃபார்மல் எஜுகேஷன். இந்த ஃபார்மல் எஜுகேஷன் சிஸ்டம் தென் வாட் இஸ் நான் ஃபார்மல். இப்போ முறையான கல்வி இருக்கு, முறைச்சாரா கல்வி இருக்குல்ல. என்ஐஓஎஸ்ன்றது முறைச்சாரா கல்வி சார். நான் ஃபார்மல் எஜுகேஷன், ஸ்கூல் எஜுகேஷன்லயும் ஃபார்மல் இருக்கு, நான் ஃபார்மல் இருக்கு. அஸ் வெல் அஸ் ஹையர் எஜுகேஷன், உயர்கல்வியிலையும் முறையான கல்வி இருக்கு, முறைச்சாரா கல்வி இருக்கு அப்படின்றோம் சார். புரிஞ்சுதுங்களா? ஓகே சார். ஓகே சரிங்க சார். என்னுடைய ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி அப்படின்னு. ஆனால் நம்ம டீட்டெயிலாக 8th யூனிட்ல என்சிஆர்டி பற்றி பார்ப்போம். ஆனால் இங்கே நமக்கு என்சிஆர்டி ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டாக பேஸ்ட் ஆன் த கரிக்குலம். அதனால நம்ம ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி. இந்தியா முழுவதும் உள்ள பள்ளிகளுக்கு கலைத்திட்டம் உருவாக்குதல் சார்ந்த பணியை யார் மேற்கொள்றாங்க அப்படின்னா NCERT, நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரெயினிங். இவங்க தான் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா சிலபஸை ஃப்ரேம் பண்றாங்க as well as the curriculum. தென் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் வரும் சார். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்ட். CBSE, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். What are the schools related CBSE? Anybody? Kendra Vidyalaya sir. Vidyalaya. Kendriya Vidyalaya. Then Navodaya Vidyalaya.
Navodaya Vidyalaya, Jawahar Navodaya Vidyalaya. Good, sir. Then சைனிக் பள்ளி Sainik good, school, sir. sir. Excellent. Sainik. Then Sainik. Sainik. Then Sir, இது சாந்தி PM நிகேதன். சாந்தி PM Sri நிகேதன். Gendriya Vidyalaya. PM Sri Gendriya Vidyalaya. Then மாடல் ஸ்கூல் வரும். மாடல் ஸ்கூல் Navy Army Forces, sir. Navy and Army Forces schools. இதெல்லாம் அண்டர்டேக் CBSE, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், சார். இராணுவ பள்ளியாக இருந்தாலும் நவோதயா பள்ளியாக இருந்தாலும் PM ஸ்ரீ கேந்திரியா வித்யாலயா இந்த பள்ளிகள் இருந்ததுனால எல்லாமே இதனுடைய அண்டர்டேக்னா CBSE. இப்போ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வரோம், சார். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் மாநில அரசு, பெரும்பாலான மாநில அரசுகள் குறைந்தபட்சம் ஒரு இடைநிலை கல்வி வாரியம் கொண்டிருக்கும் அப்படின்றாங்க. நம்ம தமிழ்நாடுலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 இருக்கு, சார். இல்லை, செகண்டரி எஜுகேஷன் போர்டு இருக்கு, தென் ஹையர் செகண்டரி எஜுகேஷன் போர்டு இருக்கு, சார். அதுவும் 11th கவர்மெண்ட் எக்ஸாம், சார். இப்போ ஆனால் இது லைக் நம்ம இந்தியன் சிஸ்டத்திலேயே சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கு தமிழ்நாடு. இது தெரியல, இது எதை நோக்கிய பயணம் அப்படின்னு. சரி, சார். இந்த பேசிஸ்ல நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஆந்திர பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் 1க்கு மேற்பட்ட கல்வி வாரியங்கள் கொண்டிருக்கு. இங்க ஆந்திர பிரதேசத்துல இப்ப நம்ம தமிழ்நாடு எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா எஸ்சிஆர்டி பேசிஸ்ல இருந்துட்டு இருக்கு. தென் யூனியன் பிரதேசங்கள், யூனியன் டெரிட்டரிஸ் தனியாக கல்வி வாரியம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அதனால இந்த ஆஸ்பெக்ட்ல கொஸ்டின்ஸ் இருக்கலாம். யூஸ்வலா மாநில சார்பாக, இப்ப மத்திய அரசாங்கத்தின் சார்பாக NCERT, மாநில அரசு அப்படின்னு சொன்னோம்னா SERT. அப்ப யூனியன் பிரதேசங்களுக்கு இருக்கா அப்படின்னா இல்லை, சார். சரிங்களா? அப்போ அந்த யூனியன் பிரதேசம் யாரோட டைப் வைப்பாங்கன்னாக்கா நியரஸ்ட் ஸ்டேட், எந்த ஸ்டேட் வந்து நியரஸ்ட் ஸ்டேட்டா இருக்கோ அந்த ஸ்டேட்டோட டைப் வைப்பாங்க. சில சமயங்கள மாறலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாண்டிச்சேரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஐசோலேட் ஆகி NCERT-யோட டைப் வச்சுட்டாங்க. லாஸ்ட் இயர்ல இருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா, நாங்கள் வந்து கரிக்குலம் ஃபாலோட் ஃப்ரம் NCERT அப்படின்ட்டாங்க. தென் சண்டிகர், தாத்ரா, நாகர் ஹவேலி, டோமன், டையூ, லட்சத்தீவு மற்றும் புதுச்சேரி அந்தந்த பெரிய மாநிலங்களோடு பகிர்ந்து கொள்ளும். அதனால நீங்க அந்த புதுச்சேரின்னு இருக்கா, பாண்டிச்சேரி, அங்க மட்டும் பிராக்கெட்ல NCERT-ன்னு எழுதிருங்க. நோட்ஸ்ல இந்த இடம் மட்டும் அடிஷன் தட் NCERT. நெக்ஸ்ட், இந்த வாரியங்கள், இந்த போர்டு பார்த்தீங்கன்னா 1 முதல் 12ஆம் வகுப்புக்கு கலைத்திட்டம் உருவாக்குதல், மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபடும், மாநில மொழி மற்றும் ஆங்கில மொழிகளில் தேர்வுகள் நடத்துகின்றனர். நெக்ஸ்ட், சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் CBSE, மத்திய இடைநிலை கல்வி வாரியம் CBSE 10 மற்றும் 10, 12ஆம் வகுப்பின் இறுதியில் பொது தேர்வு வைத்து சான்றிதழ் வழங்குவது உள்ளிட்ட பணியை CBSE மேற்கொள்றாங்க. CBSE பாடத்திட்டத்தை படிக்கும் மாணவர்கள் 10ஆம் வகுப்பு முடிவில் அகில இந்திய பள்ளி தேர்வு, ஆல் இந்தியா செகண்டரி ஸ்கூல் எக்ஸாமினேஷன் AISSE, 12ஆம் வகுப்பு முடிவில் ஆல் இந்தியா சீனியர் ஸ்கூல் சர்டிஃபிகேட் எக்ஸாமினேஷன் AISSCE, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி, ஆங்கில மற்றும் இந்தி மொழிகள்ல தேர்வு நடத்தப்படும். தென் கவுன்சில் ஃபார் இந்தியன் ஸ்கூல் சர்டிஃபிகேட் எக்ஸாமினேஷன் CISCE, இந்திய பள்ளி சான்றிதழ் தேர்வுகள் அமைப்பு. அதுல 3 வகையான தேர்வுகளாக பிரிச்சு இந்தியன் சர்டிஃபிகேட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் ICSE, இந்திய இடைநிலை கல்வி சான்றிதழ் 10ஆம் வகுப்பு, தி இந்தியன் ஸ்கூல் சர்டிஃபிகேட் ISE, இந்திய பள்ளி சான்றிதழ் 12ஆம் வகுப்பு,
தொழிற்கல்வி சான்றிதழ் சர்டிபிகேட் இன் வொகேஷனல் எஜுகேஷன் CVE 12ஆம் வகுப்பு CISCE ஆங்கில நிலை என்பது யூகேவின் A நிலையுடன் ஒப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இந்த CISE ஆனது அந்தந்த அமைப்பு அடிப்படையில விருப்பமான குழந்தைங்களே வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓபன் ஸ்கூலிங் NIOS செகண்டரி எக்ஸாமினேஷன் இடைநிலை தேர்வு. அகில இந்திய மேல்நிலை தேர்வு சீனியர் செகண்டரி எக்ஸாமினேஷன் ஆல் இந்தியா சீனியர் செகண்டரி எக்ஸாமினேஷன். அப்போ CBSE போர்டில் கொஸ்டின் இருக்கலாம் சார். அங்கே கொஸ்டின்ஸ் கேட்கலான்னா SCRT ஸ்டேட் போர்டில் கொஸ்டின்ஸ் இருக்கலாம். அங்கேயும் கொஸ்டின்ஸ் இல்லைன்னா CISE கொஸ்டின்ஸ் இருக்கலாம் சார். இந்திய பள்ளி சான்றிதழ் தேர்வு நேஷனல் இன்டர்நேஷனல் ஸ்டேட். தென் நான் ஃபார்மல்ல NIOS. நெக்ஸ்ட் இஸ்லாமிய மதராஸ். இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இஸ்லாமிக் மதராஸ் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் தன்னாட்சி அமைப்பு. அந்தந்த மாநில அரசுகளின் கட்டுப்பாட்டில் இருக்கு. தாருல் உலும் டியோபாண்ட் அல்லது தாருல் உலும் நடுல் உலாமா உடன் இணைப்பு பெற்றுள்ளதாக இஸ்லாமிய மதராஸ் போர்டு சொல்லப்படுது. தென் அட்டானமஸ் ஸ்கூல்ஸ். நம்ம கல்லூரிகள்ல தான் தன்னாட்சி கல்லூரிகள்னு கேள்விப்பட்டிருக்கோம், அட்டானமஸ் காலேஜஸ். அதே மாதிரி ஸ்கூல்ஸ்லயும் உட்ஸ்டாக் பள்ளி, உட்ஸ்டாக் ஸ்கூல் எங்க இருக்கு சார்னா புதுச்சேரி. அரவிந்தர் பன்னாட்டு கல்வி மையம் ஸ்ரீ அரபிந்தோ இன்டர்நேஷனல் சென்டர் ஆஃப் எஜுகேஷன் புதுச்சேரி. தென் பாதா பவன் மற்றும் ஆனந்த மார்க் குருகுலம் இதெல்லாம் நம்ம அட்டானமஸ் ஸ்கூல்ஸா பார்க்கிறோம் சார். தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற பள்ளிகள். தென் ஸ்பெஷல் எஜுகேஷன் இன்டகிரேட்டட் எஜுகேஷன் ஃபார் டிசேபிள்டு சில்ட்ரன் IEDC சிறப்பியல்பு குழந்தைகளின் துவக்க கல்வியை மையப்படுத்தி சிறப்பியல்பு குழந்தைகளுக்கான ஒருங்கிணைந்த கல்வி திட்டம். இன்டகிரேட்டட் எஜுகேஷன் ஃபார் டிசேபிள்டு சில்ட்ரன் IEDC 1974. இதுதான் உள்ளார்ந்த கல்வியாக இன்க்ளூசிவ் எஜுகேஷன் இடைநிலை கல்விக்கு மாற்றப்பட்டது. சில சமயங்கள்ல உள்ளார்ந்த கல்வியோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்கலாம். இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ரிலேட்டட் வித் அப்படின்னு கேட்டுட்டு ஆப்ஷன் ஏவில் பிரைமரி எஜுகேஷன், பியில் செகண்டரி எஜுகேஷன், சியில் ஹையர் செகண்டரி எஜுகேஷன், டியில் ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் செகண்டரி எஜுகேஷன் இடைநிலை கல்வி என்பது சரியான பதில் சார். அது செகண்டரி ஸ்டேஜ். IEDC சில சமயத்தில் ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் IEDC இன்டகிரேட்டட் எஜுகேஷன் ஃபார் டிசேபிள்டு சில்ட்ரன். நெக்ஸ்ட் ஆசிரியர் கல்வி டீச்சர்ஸ் எஜுகேஷன்.
தேசிய கல்வி திட்டமிடல் மற்றும் நிர்வாக பல்கலைக்கழகம், நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் எஜுகேஷனல் பிளானிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். NUEPA ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் NUEPA கேட்கலாம் சார். அப்படி கேட்டாங்கன்னா நீங்க நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் எஜுகேஷனல் பிளானிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், NEPA. தென் NCTE தேசிய ஆசிரியர் கல்வி குழுமம், நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன். இதோட நம்ம கம்ப்ளீட்டா போர்டு, ஸ்கூல் எஜுகேஷன் போர்டு, தென் ஹையர் எஜுகேஷன்ல டீச்சர் எஜுகேஷனை ரிலேட் பண்ணிட்டோம் சார். அதனால நம்ம சிலபஸ் படி CBSE, NCERT கேட்கலாம், or SCERT, or CBSE pattern of CBSE, then autonomous institution, then special education, then next levels of schooling. பள்ளியின் நிலைகள் என்ன இருக்கு? ஒன்று ப்ரீ பிரைமரி எஜுகேஷன், முன் துவக்க கல்வி அல்லது முன் ஆரம்ப கல்வி. செகண்ட் பிரைமரி எஜுகேஷன், துவக்க கல்வி அல்லது ஆரம்ப கல்வி. தென் இடைநிலை கல்வி, செகண்டரி எஜுகேஷன். உயர்கல்வி, ஹையர் எஜுகேஷன். தொழில்நுட்ப கல்வி, டெக்னிக்கல் எஜுகேஷன். தென் முன் துவக்க கல்வி அல்லது முன் ஆரம்ப கல்வி. என்ன ஏஜ்ன்னு கேட்டாக்க என்ன சார் சொல்லுவீங்க? ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் 2 to 5. 2 to 5. 3 to 5 சார். 3 to 6. 3 to 6. ஓகே சார். நம்ம நியரஸ்ட் ஆன்சர் 3 தான். to 6. கரெக்டான ஆன்சர் என்ன பண்ணாக்கா 3 to 6 சார். நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபாலோ பண்றது 3 to 6. லைக் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் 200 up to 5 ஸ்பெசிஃபை பண்ணிட்டாங்கன்னா, ஆனா ஜென்ரலா நம்ம 3 to 6ன்றது ஜென்ரல் சார். சில சமயம் ஸ்பெசிஃபை பண்ணி தமிழ்நாடுன்னு கேட்டாங்கன்னா நீங்க 200 up to 5, 2.5 வயசுல இருந்து 5 வயதுக்குள்ள இருக்கிறது முன் ஆரம்ப கல்வி அல்லது முன் துவக்க கல்வி. அப்ப துவக்க கல்வி என்னவா இருக்கலாம்? 6 to 14. அவ்வளவுதான் சார். அப்ப 6 to 14. இடைநிலை கல்வி 6 to 11. என்ன சார்? நீங்க அப்படியே பிராக்கெட்ல வேணா அங்க போட்டுக்கணும் சார். உங்க மெட்டீரியல் கையில வச்சுட்டு இருப்பீங்க. அந்த மெட்டீரியல்ல முன் துவக்க கல்வி அல்லது முன் ஆரம்ப கல்வி அப்படின்னு இருக்கு. இங்கிலீஷ்ல ப்ரீ பிரைமரி எஜுகேஷன். அங்க வித்தின் த பிராக்கெட்ல 3 to 6 years. நெக்ஸ்ட் துவக்க கல்வி அல்லது ஆரம்ப கல்வி, பிரைமரி எஜுகேஷன் 6 to 14. Then secondary education, இடைநிலை கல்வி 15 to 17. அதனால +2 எக்ஸாம் எழுதுறாங்கன்னா 17 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் சார். சார் நெக்ஸ்ட் சார் சார் உயர்கல்விக்கு தான் சார் 17 years வரணும். இடைநிலை கல்விங்கிறது 8th standard வரைக்கும் தானே சார்? துவக்க கல்விங்கிறது பிரைமரி 5th நம்ம standard. இங்க 10th standard வரைக்கும் மேடம். +2 இல்லையா சார்? இடைநிலை கல்விங்கிறது +2 வரைக்குங்களா? ஜென்ரலா என்னன்னா செகண்டரி எஜுகேஷன்ன்றது +2 வரலையும் தான் சொல்லுவோம். நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா செகண்டரி, ஹையர் செகண்டரின்னு நம்ம கன்வீனியன்ஸ்க்காக பிரிச்சிருக்கோம். ஓகே சார், தேங்க்யூ சார். தென் ஹையர் எஜுகேஷன் above 17, 17க்கு மேலே அப்படின்றது தான் நம்ம உயர்கல்வி. அதில் டெக்னிக்கல் எஜுகேஷனும் பார்ப்பாங்க. இதுதான் சார் நம்ம பள்ளியினுடைய நிலையாக. நம்ம அந்த பள்ளியினுடைய நிலை கூட என்னன்னாக்கா அந்த 4th 5th வேண்டாம், வேணா எடிட் பண்ணிடலாம். அது கண்டினியூஸாக வந்துருச்சு. 1st 2nd 3rd அவ்வளோதான் சார். முன் துவக்க கல்வி, துவக்க கல்வி, இடைநிலை கல்வி அப்படின்னு சொல்லிட்டு
இடைநிலை மேல்நிலையும் சேர்த்து இடைநிலை கல்வி செகண்டரி எஜுகேஷன். தென் இப்போ நம்ம ஃபர்ஸ்டா சிலபஸ்ல முன் துவக்க கல்வி அல்லது முன் ஆரம்ப கல்வி பத்தி பார்க்க போறோம். கம்பல்சரி நீங்க எந்த பிஜிடிஆர்பி கொஸ்டின் பேப்பர் எடுத்தீங்கனாலும் முன் துவக்க கல்வி அல்லது முன் ஆரம்ப கல்வியிலிருந்து ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும் சார். நம்மளை பொறுத்தவரை என்ன தெரியுங்களா, சில சமயங்கள்ல சாப்டர் சொல்லுவோம், இந்த சாப்டர்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ்னாக்கா அந்த சாப்டர்ல கேட்டா நம்ம மிஸ் பண்ணக்கூடாது சார், இல்ல? அதானே நம்ம ஆஸ்பெக்ட். இப்போ இன்டெலிஜென்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் அப்படின்னா கட்டாயம் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறத நம்ம மிஸ் பண்ணாம கரெக்டான ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணணும். அப்ப சூஸ் பண்ணா என்ன பண்ணணும், வி ஷுட் நோ டாப் டு பாட்டம் ரிலேட்டடு இன்டெலிஜென்ஸ். அந்த நுண்ணறிவோடு தொடர்புடைய ஆரம்பிக்கிறதுல இருந்து முடிக்கும் வரை நமக்கு கிளியரான ஒரு புரிதல் இருக்கணும் சார், இல்ல? அந்த ஆஸ்பெக்ட் தான். அதுல நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்துல கட்டாயம் பெரும்பாலான கொஸ்டின் பேப்பர்ல முன் துவக்க கல்வி அல்லது முன் ஆரம்ப கல்வியிலிருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுறாங்க சார். அப்ப அந்த ஆஸ்பெக்ட்ல கேட்டாங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கோம்னா, முன் துவக்க கல்வி என்பது என்ன சொல்றாங்கன்னா குழந்தைகளின் அறிவு, திறன் மற்றும் நடத்தைக்கு அடித்தளம் அப்படின்றாங்க. ஃபவுண்டேஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் நாலேஜ், ஸ்கில் அண்ட் பிஹேவியர், இல்ல? ஃபவுண்டேஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் நாலேஜ், ஸ்கில் அண்ட் பிஹேவியர். தென் செகண்ட் பாருங்க, அப்ப சில சமயங்கள் என்ன பண்ணலாம்னா த ஃபவுண்டேஷன் ஆஃப் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷன் ஏ நாலேஜ், ஆப்ஷன் பி ஸ்கில், ஆப்ஷன் சி பிஹேவியர், ஆப்ஷன் டி ஆல் த அபோவ். இப்போ ஆல் த அபோவ் கரெக்ட். அதே மாதிரி நமக்கு ஆல் த அபோவ் தராங்க அப்படின்னாவே பெரும்பாலும் ஏபிசி வந்து ரிலேட்டட் ஆனதால தான் அவங்க மைண்ட்ல அது ரைஸ் ஆகும் சார். அது இப்போ நான் இது மாதிரி சொன்னன்றதுக்காக ஆல் த அபோவ் வர்றதெல்லாம் சூஸ் பண்ணிடக்கூடாது. சிலது நீங்க கொஸ்டின்ஸை ரீட் பண்ணீங்க, ஆன்சர் ரீட் பண்றீங்க, க்ளோஸ்லி ரிலேட்டடான ஆன்சரா வரும்போது ஆல் த அபோவ் வரலான்னு சொல்றோமே தவிர அதுக்காக ஆல் த அபோவ்னு எங்க கொடுத்துருந்தாலும் ஆல் த அபோவ் சூஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ நம்ம என்னன்னாக்கா இது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு சார், சமயோஜன புத்தி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அங்க அந்த கொஸ்டின்ஸை நீங்க ரீட் பண்ணும்போது ஆல் த அபோவ்னு டோட்டலா ஒரு 150 கொஸ்டின்ஸ்ல ஒரு 10 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 கொஸ்டின்ஸ்ல மேக்சிமம் ஆல் த அபோவ் ஆன்சர் வர மாதிரி தான் பண்ணுவாங்க. இது வந்து ஹியூமன் சைக்காலஜி. ஏன்னா ஆப்ஷன் ஏபிசின்னு பண்ணும்போது ஏன் திடீர்னு ஆல் த அபோவ்னு கொடுக்கணும், இல்ல? ஏன் தேவையில்லாம இங்க ஒண்ணு அடிஷ்னலா ஆட் ஆகுது அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட். தென் செகண்ட், முன் துவக்க கல்வியை முடித்த குழந்தைகள் எங்க சேரலாம் அப்படின்னா துவக்க கல்வியில சேரலாம். அப்போ லைக் ஃபவுண்டேஷன் கோர்ஸ், இல்ல? அப்போ ப்ரீ பிரைமரின்றது ஒன் ஆஃப் த ஃபவுண்டேஷன் கோர்ஸ். நெக்ஸ்ட், இந்தியாவின் முன் துவக்க கல்வி என்பது அடிப்படை உரிமை அல்ல. இந்தியா இஸ் நாட் எ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இந்தியாவை பொறுத்தவரை இஸ் நாட் எ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன் எஜுகேஷன். தென் ஆனா என்ன சொல்றாங்கன்னா 1ஆம் வகுப்பு சேர்றதுக்கு முன் துவக்க கல்வி பரிந்துரைக்கப்படுது அப்படின்னு பார்க்கிறோம். முன் துவக்க பள்ளிகளில் கிராமப்புறங்களில் அரிதாகவும் நகரப்புறங்களில் அதிகமாகவும் உள்ளன. நம் நாட்டினுடைய வயது வரம்பு 3 to 6. எக்ஸாம்பிள், ரபியானந்தா தாகூர் சிறுகதையில காபுலிவாலா 2.5 வயதே ஆன ஆண் குழந்தை மினியின் அறிவு வளர்ச்சி பற்றி கூறப்பட்டிருக்கு. அடுத்து சார், முன் தொடக்க கல்வியோடு தொடர்புடைய கல்வி குழுக்கள் அப்படின்னா என்னன்னாக்கா எந்த எஜுகேஷன் கமிட்டிலாம் ஃபோக்கஸ்டு ஆன் ப்ரீ பிரைமரி, இந்த முன்பருவ கல்விக்கு ஃபோக்கஸ்டா ஆனது யாரு அப்படின்னும் போது நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம் சார். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா சார்ஜென்ட் ரிப்போர்ட் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்.
சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு முன் துவக்க கல்வி சார்ந்து எந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சார்ஜென்ட் கமிட்டி ஆர் சார்ஜென்ட் ரிப்போர்ட். In the year of 1944, Sergeant then இடைநிலை கல்விக் கொள்கை 1952, then 1964 கோத்தாரி கல்விக்குழு, தேசிய கல்விக் கொள்கை அல்லது புதிய தேசிய கல்விக் கொள்கை. இப்போ வேணா நம்ம புதிய தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டதால நீங்க புதிய என்ற வார்த்தையை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க சார். தேசிய கல்விக் கொள்கை சப்போஸ் இங்கிலீஷ் மெட்டீரியல்ல இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுங்க சார்னா அப்படியே பக்கத்துலயே சார்ஜென்ட் ரிப்போர்ட் அப்படின்னு 1944, நெக்ஸ்ட் செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் 1952, கோத்தாரி எஜுகேஷன் கமிஷன் 1964, நெக்ஸ்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 1986, யஷ்பால் கமிட்டி ஆர் யஷ்பால் குழு 1993. என்எஃப் சார் என்னோட தேசிய கல்விக் கொள்கை 1968 இருக்குல்லங்க சார். எஸ் இப்போ சார் இருக்கு. புதிய தேசிய கொள்கை 1986னா அப்ப புதிய தேசிய கொள்கை சொல்லுங்க சார். அதான் சார் 1968ல அப்போ பாரத பிரதமர் யார் இருந்ததுன்னா இந்திரா காந்தி அம்மா. அந்த அம்மா சார்பா என்ன பண்ணாங்கன்னாக்கா ஒரு கல்வி குழு வந்து உருவாக்கப்பட்டது. இந்த வேரியஸ் ரெக்கமெண்டேஷன் பல்வேறு விதமான பரிந்துரைகள் செய்யப்பட்டது. ஆனால் அன்பார்ச்சுனேட்டாக எமர்ஜென்சி பீரியடாக மாறிச்சு அந்த இயர் 1968ல. அதனால என்ன ஆயிடுச்சுனாக்கா அந்த டோட்டலாக இந்த ரெக்கமெண்டேஷன் இருந்தது பார்த்தீங்களா அதெல்லாம் ட்ராப் பண்ணிட்டாங்க சார். அதனுடைய ரிவ்யூ கமிட்டியாக தான் 1986 நம்ம பார்க்குறோம். எதனுடைய ரிவ்யூ அப்படின்னா எஜுகேஷன் கமிஷன் 1968. சரிங்க சார். இங்கிலீஷ் மீடியத்தில் இது இல்லைன்னா நீங்கள் 1944 சார்ஜென்ட் ரிப்போர்ட், சில சமயம் என்னன்னா தி ஃபாலோவிங் கமிட்டி ரிலேட்டட் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் அப்படின்னு கேட்டுட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள கல்விக்குழு முன்பருவ கல்வியோடு தொடர்புடையதுன்னு கேட்டுட்டு ஆப்ஷன் ஏபிசிடி அப்படின்னு கேட்கும்போது ஆப்ஷன் ஏல சார்ஜென்ட் ரிப்போர்ட்டு, பியில் செகண்டரி அண்ட் கோத்தாரி, தென் சியில் யஷ்பால் அண்டு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 86, டியில் ஆல் த அபோவ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஆல் த அபோவ் சூஸ் பண்ணி ஆகணும். வேற வழியே இல்லை. அப்போ கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு தகுந்தவாறு தான் நம்ம ஆன்சர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இந்த முன்துவக்க பள்ளி சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க சார். 1986 புதிய தேசிய கல்விக் கொள்கை வந்து தேசிய கல்விக் கொள்கை போட்டுக்கணுமா சார்? புதிய அடிச்சுடணுமாங்களா? வேண்டாம் சார். ஏன்னா இப்போ நமக்கு நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 வந்ததால இதுக்கு முன்னாடி வரை இல்லாமல் இருந்தது. ஆனால் 2020ல ஃப்ரேம் பண்ணாங்கல்ல, அதனால. எஸ் ஓகே சார். ஓகே. ஆனா இன்றளவும் நம்ம இருக்கக்கூடிய சிலபஸ்ல நியூ எஜுகேஷன் பாலிசி 1986 தான் கொடுத்துருக்கு. 2020 கொடுக்கல சார் சிலபஸ்ல.
ஓகே சார். தேங்க்யூ சார். சரிங்க சார். நெக்ஸ்ட் முன் நர்சரி பள்ளி அல்லது விளையாட்டு பள்ளி, ப்ரீ நர்சரி ஆர் பிளே ஸ்கூல்ஸ். முன் நர்சரி பள்ளிகளில் குழந்தைகளுக்கு உணவு உண்பதற்கும் உடை அணிவதற்கும் தூய்மையாக இருப்பதற்கும் தேவையான திறன்களை வளர்த்து கொள்ளவும் பயிற்சிகள் வழங்கப்படுது. ஈட்டிங் ஃபுட், ட்ரெஸ்ஸிங் அப் அண்ட் மெயின்டைனிங் கிளீன் லைஃப்ஸ். நெக்ஸ்ட் ஏஜ் அப்படின்னு பார்க்கும்போது வயது வரம்பு. வயது வரம்புல நம்ம என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா 2 to 3. என்ட்ரி இயர் தான் சார். நம்ம முன் துவக்க கல்வி முன் நர்சரி பள்ளியில குழந்தை ஜாயின் பண்ணணும்னா 2 to 3 வயசு. குழந்தை பராமரிப்பு, தாய் பராமரிப்பு, ஊட்டச்சத்து மற்றும் இலவச மதிய உணவு திட்டத்தை ஒருங்கிணைந்த அரசால் உருவாக்கப்படுவதே அங்கன்வாடி. தென் நர்சரி பள்ளி என்னெல்லாம் ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் முன்பருவ பள்ளி அப்படின்னு பார்த்தோமா, 2வது நர்சரி ஸ்கூல். ப்ரீகேஜியில் சேர வயது வரம்பு 3 முதல் 4 வரை இருக்கும். Then nursery education, pre-KG, Maria Montessori. The School of Nursery Education, Maria Montessori. pre-KGயில் சேர வயது வரம்பு 3 முதல் 4 வரை. தென் எல்கேஜி, ஜூனியர் கிண்டர்கார்டன் எனவும் அழைப்பாங்க. எல்கேஜியில் சேர வயது வரம்பு 4 முதல் 5. சார் மரிய மாண்டிசோரி ப்ரீகேஜிக்கு தானேங்க சார் சொன்னீங்க? ஆமா சார். இப்போ நம்ம முன்பருவ கல்வி அப்படின்னாவே நம்ம ப்ரீகேஜின்னு சொல்றோமா, அந்த கேஜி செக்ஷனை மரியா மாண்டிச்சோரி புரோபேல் சார். புரோபேலும் மரியா மாண்டிச்சோரியும் எதனோடு தொடர்புடையவர்கள் அப்படின்னா முன்பருவ கல்வியோடு தொடர்புடையவர்கள். தேங்க்யூ சார். அதனால இந்த இடம் அப்போ ஃபர்ஸ்டா நம்ம ஃப்ரீ நர்சரி ஆர் நர்சரி எஜுகேஷன் அப்படின்றோமா, இது மரியா மாண்டிச்சோரி. நெக்ஸ்ட் புரோபேல். புரோபேல் அப்படின்னும் போது கிண்டர் கார்டன். தென் அங்கன்வாடி ஆர் பால்வாடி. அதனால எல்கேஜி சீனியர் மழலையர் பள்ளி. அடுத்தது துவக்க கல்வி சார். இப்போ இதுவரை என்னன்னாக்கா முன்பருவ கல்வினா என்ன, சில சமயங்களில் வயது கேட்கலாம் சார். முன்பருவ கல்வியின் வயது கேட்கலாம். சில சமயங்களில் முன்பருவ கல்வியோடு தொடர்புடைய கல்வி குழுக்கள் கேட்கலாம். நெக்ஸ்ட் பிரைமரி எஜுகேஷன், துவக்க கல்வி. இந்த துவக்க கல்வியை தான் நம்ம முறைச்சார் கல்வியின் முதல் நிலை அப்படின்னு அழைப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஃபார்மல் எஜுகேஷன் இஸ் டேஷ் அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷன் ஏ ப்ரீ பிரைமரி, பி பிரைமரி, சி செகண்டரி, டி ஹையர் செகண்டரி. என்ன சார் ஆன்சர்? பிரைமரி சார். குட் சார். நீங்க சூஸ் பண்ணும்போது பிரைமரி அப்படின்னு சூஸ் பண்ணுங்க.
அப்போ ப்ரீ பிரைமரி ஏன் சார் நம்ம சூஸ் பண்ணலை அப்படின்னா, இட்ஸ் நாட் கம்பல்சரி எஜுகேஷன் இன் இந்தியா. இந்தியாவில் கட்டாய கல்வியாக முன்பருவ கல்வியை சொல்லலை, துவக்க கல்வி தான் சொல்லியிருக்கு. அதனால இந்த துவக்க கல்வி பிரைமரி எஜுகேஷன் இன் இந்தியாவை எடுத்துக்கிட்டா 1லேருந்து 8ஆம் வகுப்பு வரையிலான கல்வியை வழங்கப்படுவது துவக்கப்பள்ளி. In India, elementary school provides education from class 1st to 8th. Then செகண்ட் பாயிண்ட் பாருங்க, துவக்கப்பள்ளியில் உள்ள குழந்தைகளின் வயது 6லேருந்து 15ன்னு போட்டிருக்கு சார். இல்ல நீங்க 15 மட்டும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு 14 மாத்திருங்க. 14. Six to 14. Then right of children to free and compulsory education act அப்படின்னு கேட்டு டேஷ்னு கொடுத்து ஆப்ஷன் ஏவில் 2005, பியில் 2009, சியில் 2020, டியில் 2024. 2009. குட் சார். 2009 வந்து சரியானது சார். அதனால நம்ம ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் 2009, உரிமை சட்டம், இலவச கல்வி வழங்கப்படக்கூடிய சட்டம். தென் நெக்ஸ்ட் டிபிஇபி சார், அது ஆர்டி தானா சார்? ஆர்டி அதே தான் சார், கரெக்ட். நான் அதை வந்து நம்ம என்னன்னா ஒரு எலாபரேட்டா பேசணும், அதுதான் ஷார்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஇ, ரைட் டு எஜுகேஷன். ஆர்டிஇ நம்ம ப்ரைவேட் ஸ்கூல்ல கூட அப்ளை பண்ணோம்னா ப்ரைவேட் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணலாம். எக்கனாமிக்கலி பேக்வேர்டா இருக்கிறவங்க எல்கேஜி டு 8th ஸ்டாண்டர்ட் சார். ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டு ஜாயின் பண்ணலாம். சரி சார், நெக்ஸ்ட் நம்ம ஆஸ்பெக்ட்ல 1994 சார். 1994 டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ரிவitalization ப்ரோக்ராம் டிஇஆர்பி, மாவட்ட கல்வி மறுமதிப்பீட்டு திட்டம். அப்ப பாருங்க, பிரைமரி எஜுகேஷனோட ஃபோக்கஸ்டான ஒரு பிளான் என்ன சார் அப்படின்னாக்கா, ஒரு ப்ரோக்ராம் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ரிவitalization ப்ரோக்ராம் டிஇஆர்பி. நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிரைமரி எஜுகேஷன். இப்போ அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ப்ரீ பிரைமரி, முன்பருவ கல்வியினுடைய நோக்கம் என்னன்னு சொல்ல முடியுமா? குழந்தை நான் கேட்கறது அப்ஜெக்டிவ்ஸ். நீங்க மெத்தடாலஜி எல்லாம் இன்க்ளூட் பண்ணு. அப்ஜெக்டிவ்ஸ் கேட்கிறேன் சார். இப்ப இங்க நம்ம பிரைமரி எஜுகேஷனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன சார்? மேம்படுத்துவது, அனைவருக்கும் கல்வி கொடுப்பது. eradicate the illiteracy. சரிங்க சார். அப்ஜெக்டிவ்ஸ் என்ன சார்னா, பிசிக்கல் டெவலப்மெண்ட், மென்டல் டெவலப்மெண்ட், எமோஷனல் டெவலப்மெண்ட், சோஷியல் டெவலப்மெண்ட் அண்ட் மாரல் டெவலப்மெண்ட், ஒழுக்க வளர்ச்சி. நெக்ஸ்ட் டிஇஆர்பியினுடைய நோக்கம் என்ன சார்னா, இந்தியாவில் துவக்க கல்வியை சீர்திருத்துவது. டிஇஆர்பி வாஸ் லான்ச்டு இன் 1994. சீர்திருத்துவது மற்றும் மேம்படுத்துவது, எம்பவர்மெண்ட். நெக்ஸ்ட் மத்திய அரசு 85% நிதியும்
மாநில அரசு 15% நிதியும் வழங்குகின்றன. நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ்ல டிஆர்பியில அப்போ சார் 1.6, ஆனா அந்த டேட்டா கேட்க மாட்டாங்க சார், அவுடேட்டட் ஆயிடுச்சு. 84,000 மாற்றுப்பள்ளி உட்பட சுமார் 35 lakhs இது வேண்டாம். ஆனா நெக்ஸ்ட் இருக்கிறது இம்பார்ட்டன்ட். யூனிசெஃப் டிஆர்பிஐ இத்திட்டத்தை டேஷ் மற்றும் பிற சர்வதேச நிறுவனங்களும் ஆதரித்ததுன்னா யூனிசெஃப். நெக்ஸ்ட் பிரைமரியோட ரிலேட் ஆயிருக்கக்கூடியதுல ஜனவரி 2016 ஹதுல்யம் என்ற கல்வியறிவு திட்டத்தின் மூலம் 100% கல்வியறிவு பெற்ற இந்தியாவின் முதல் மாநிலம். The first Indian state of achieve 100% primary education. கேரளா சார். அப்போ கேரளா கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல கேரளாவை கேட்டிருக்காங்க 100%. தென் இப்போ 1994 டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ரிவிட்டலைசேஷன் ப்ரோக்ராம் DERP அதை பத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இந்த DERP was launched in 1994, 1994. இதனுடைய நோக்கம் என்ன? சீர்திருத்துவது மற்றும் மேம்படுத்துவது. அதனால இதுக்கு மத்திய அரசாங்கம் 85%, மாநில அரசாங்கம் 15% நிதி வழங்கும். தென் SSA சர்வ சிக்ஷா அபியான் உலகின் மிகப்பெரிய கல்வி திட்டங்களில் ஒன்றாக பார்க்குறோம். அதனால SSA which is one of the largest education initiates in the world. அதனால சிறப்பு SSAக்கு உண்டு சார். ஏன்னா இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் இந்த துவக்க கல்வி அல்லது இந்த ஆரம்ப கல்வி மேம்பட்டிருக்குன்னா அதுக்கு கட்டாயம் SSA தான் சார், இல்ல SSA. Then Article 45 under the directive principles of state policy in India Constitution provides for free and compulsory pre-primary education. Then 3Rs reading, writing, arithmetic, reading, arithmetic பெற்றிருக்கப்பட வேண்டும். அடுத்து தொடக்க கல்வியினுடைய வளர்ச்சிக்கு கேப் சார் கேள்விப்பட்டிருப்போம். கேப் என்ன சார்? சார் இப்போ இந்த ஒரு பாயிண்ட் சொன்னீங்கல்ல சார் ஆர்டிகல் 45 பத்தி. எஸ் சார். இதுல ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் அட் பிரைமரி துவக்க நிலையில இலவச கட்டாய கல்வி சார். ஆர்டிகல் 45 சார் ப்ரீ பிரைமரின்னு போட்டிருக்காங்க சார். எங்க முன்பருவ கல்வின்னு போட்டிருக்கு சார்? சார் அந்த நீங்க அந்த இங்கிலீஷ்ல டெக்ஸ்ட் இருக்கு இல்லீங்களா, அதுல கம்பல்சரி ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் தான் இருக்கு. சரி சார், நீங்க அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க சார், இல்ல எடிட் பண்ணிடுங்க. அது நம்ம டைப்ல ஏற்பட்ட ப்ராப்ளம். ஓகே பிரைமரி எஜுகேஷன். ஓகே குட். நீங்க அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க சார். மெட்டீரியல் ப்ரீ பிரைமரின்னு இருக்கும். ப்ரீயை கம்பல்சரி பிரைமரி எஜுகேஷன். தென் நம்ம பிரைமரி எஜுகேஷனுடைய டெவலப்மெண்ட் சொல்லுங்க சார். சார் 21A இந்த ஆர்டிகல் 40 அதான் சார் நம்ம 21Aன்றது இந்திய லெவல் சார். இந்திய லெவல்ல நம்ம லைக் சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்போ 45ன்றது ஃப்ரம் த 21A
induced in the article of 45. ஆர்டிகல் 45A தான் சார். இந்த 21A 45ன்னு சொல்றோம்ல, 45 இந்த 45ன்றது அந்தந்த மாநில அரசாங்கங்கள் வந்து பொறுப்பேற்கும் இலவச கட்டாய கல்வி ஆர்டிகல் 45. ஆனா 21ன்றது யுனிவர்சலைசேஷன் ஆஃப் இந்தியா, லைக் ரைட் டு எஜுகேஷன், அனைவருக்கும் கல்வி அப்படின்ற பேசிஸ்ல ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி 21A. என்ன டிஃபரெண்ட்னா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சார். நெக்ஸ்ட் CAP, சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஆஃப் எஜுகேஷன் 1944. சில சமயத்தில் ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் CAPன்னு கேட்கலாம் சார். CAB. அதே மாதிரி CAP உடைய இயர்ஸ் பாருங்களேன், CABE 4 லெட்டர்ஸ் இருக்குங்களா, அதனால 1944. Then 1948 தேசிய கல்விக்குழு ஆர் யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன். தென் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு டேபிளர் காலம் கொடுத்துருக்கோம் சார். பிரைமரி, அப்பர் பிரைமரி, தென் லோயர் செகண்டரி, ஹையர் செகண்டரி. கட்டாய கல்வி சட்டமாக மும்பை 1923, யூபி மாவட்ட கழகம் 1926, அசாம் சட்டம் 1926, பெங்கால் கிராம சட்டம் 1936, வார்தா திட்டம் 1937, 1932ன்னு இருக்கா சார்? அந்த 2 எடிட் பண்ணிட்டு 7ன்னு போடுங்க சார். வார்தா சார் ஒன்ஸ் அகைன் சொல்லுங்க சார். இது மெட்டீரியல் என்ன சார் இங்கிலீஷ்ல? எஸ் சார், உங்க மெட்டீரியல் 1932 இருக்குமா? கட்டாய கல்வி சட்டமாக மும்பை கல்வி சட்டம் 1923, யூபி மாவட்ட கழகம் 1926, அசாம் சட்டம் 1926, தென் பெங்கால் கிராம சட்டம் 1936, வார்தா திட்டம், வார்தா பிளான் 1937. இங்க 1932ன்னு இருக்கு, 2 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க, 2 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு 7ன்னு போடுங்க. நெக்ஸ்ட் பஞ்சாயத்து தொடக்க கல்வி திட்டம் 1960. இதோட கம்ப்ளீட் ஸ்டடி அபவுட் ஆஃப் ப்ரீ பிரைமரி அண்ட் பிரைமரி சார். நெக்ஸ்ட் கிளாஸ் we will be discuss about secondary, higher secondary and higher education. அடுத்த இணைய வழி வகுப்புல இடைநிலை கல்வி பத்தியும் மேல்நிலை பள்ளி, அதுக்கடுத்தது உயர் கல்வியை பத்தி பார்ப்போம் சார். இப்போ ஒரு கிளியரான ஒரு புரிதல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்தியன் எஜுகேஷன்ல முன்பருவ கல்வியும் துவக்க கல்வியும் முழுசா பார்த்துட்டோம் சார். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். Thank you. Thank you, sir. Thank you, sir.